பெரிய பொண்ணு நல்ல வேலை, நீ இன்னைக்கு கூட்டு போனதுனால கடையில் போய் அவ்வளோ பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லாட்டின்னா நாங்களும் பஸ்ஸில் தான் தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கணும். ஆமால பெரிய பொண்ணு, ஊருக்குள்ளே நீ கார் வச்சிருக்கதும் எங்களுக்கு நல்ல வசதியாக போச்சுதான். ஐயா இதில் என்ன இருக்குக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணுறது தானே. இருந்தாலும் பெரிய பொண்ணு கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ல. அட 4 முடி லெச்சு, ரொம்ப ஓவரா அவளை புகழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. வேற நாளை பின்ன கூட்டு போகிறதுக்கு பஸ் காசு மாதிரி அவளும் டிக்கெட் போட்டு தானே போச்சு. வேற அவளுக்கும் தண்டாளணும். இரு குந்தாணி, அடுத்து எங்கேயாவது என்னைய கூப்பிட்டு போம்பல்ல, அப்போ உனக்கு மட்டும் டிக்கெட் போட்டுருங்க. ஐயா பெரிய பொண்ணு அப்படிலாம் எதுவும் பண்ணிவிடாத, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயே அவசரத்துக்கு இவகிட்ட வண்டி கிண்டி கேட்டா அடுத்து நம்மகிட்ட அதுக்கு பெட்ரோலுக்கு காசு போடு அதை போடுன்னு நம்மகிட்ட ஓவரா பண்ணுவாளோ. அவசரப்பட்டு வாயை விட்டுட்டியே உமா. ஏலா உமா, என்னதான் இருந்தாலும் பெரிய பொண்ணு எப்பயும் நமக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்து நிப்பா. அவளாம் அப்படி பார்க்க முடியா. ஆமாக்கா பத்தியல, பெரிய பொண்ணுக்கு தங்கமான மனசு. என்ன சொல்லியான்னு பாப்போன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பார்த்துக்கிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. பெரிய பொண்ணு நீ கோச்சிக்கிட்டியோ? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பார்த்துக்க. ஆமாம், நான் குறைச்சிக்கிட்டேன்னா அடுத்து எப்பயாயினா வண்டி வேணும், அங்கே போனோம் இங்கே போனோன்னு கூப்பிடு, அப்போ தானே இருக்கும் உனக்கு. ஏமோ நீ பேசிட்டு வா, நாங்க உள்ள போறோம். நாங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் என்னென்ன இருக்கு எதுன்னு போய் பார்ப்போம். இப்ப சந்தியா ஓடியா, உனக்கு இது தேவையாட்டி? எல்லாம் குமரிவலா, இந்தா என் கையில இருக்க பையன் வாங்கிட்டு போங்களா. கொண்டா, அதையும் உன் கையிலே தான் வச்சிருந்தியாக்கோ. மனசுக்குள்ள நினைச்சதை தெரியாம வாய் வெளியே உளறிட்டேன். பெரிய பொண்ணுகிட்ட கடைசியில மாட்டிக்கிட்டேன். அவ கடையில என்ன எடுத்தியோ அவளுக்கு அதை தான் வச்சுக்கிடணும். உன் இதை அவளுக்கு கொடுத்தேன், அவ இதை உனக்கு கொடுத்தேன்னு கடைசியில சண்டை போட்டுட்டு அடக்கப்படாது சொல்லிட்டேன். இந்த அப்படி கொண்டு போ. அதெல்லாம் நாங்க சண்டை போட மாட்டோம். பாப்போம் பாப்போம். கடையில வச்சு அவளுக்கு பிடிச்சதை பறக்கிட்டு வருவாளுவே. வேற அடுத்தவ கையில இருக்கிறது தான் அவளுக்கு அழகா இருக்குமோ என்னமோ தெரியல. இங்க வந்து அவாட்ட இருக்கிறத எனக்கு தர சொல்லுன்னு சண்டை போடுவாளுவே. சரி விடுங்க லட்சு, இது எல்லார் வீட்லேயும் நடக்குது தானே. கடையில பார்த்து தானே பெரிய பொண்ணு பறக்கியாளுவே. வேற என்ன வீட்டுல வந்து சண்டை போட வேண்டியிருக்குங்க. அவளுக்கு பிடிச்சதை பறக்கிட்டு அதையே வச்சுக்கிட வேண்டியது தானே. அது என்ன வீட்டுக்கு வந்த உடனே மாறுது என்ன? அப்படி மாறப்படாதுல்ல, பிடிச்சுதானே எடுத்திருக்கோம். வீட்டுக்கு வந்த உடனே அது என்ன மாறணுங்க? அக்கா தங்கச்சின்னா அப்படிதான் இருக்கும் லட்சுமி அக்கா, விடுங்க. என்னமோ போ. ஏலாம் அவ்வளோ ரங்கனதான் நிக்கலாக்கும். வாங்க மைனி. ஆமா, எங்க போன லட்சுமி? எத்தனை தடவை உன் வீட்டுக்கு நடையோ நடக்குது, வீடு பூட்டியே கிடந்து. ஐயா மைனி, நான் பிள்ளைகளுக்கு 2-3 சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு உடம்புடிக்கலாம் போனேன். தேடி வந்தீங்களா வீட்டுக்கு? ஆமா, ஒரு 4-5 தடவை வந்தேன் வீட்டுக்க. ஐயா அப்படியா? என்ன விஷயம் மைனியா? வேற எதுக்கு தேடி வந்திருக்கோம்? சோறு இருக்கா குழம்பு இருக்கான்னு கேட்க வந்திருக்கோம் கிழவி. அது ஒன்றும் இல்லை லட்சுமி, கொஞ்சம் கஞ்சி கடந்து பத்துக்க, அதெல்லாம் அதே வச்சு சமாளிச்சிடலாமான்னு காலையில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா வச்சு தின்னேன். வேற கறியும் ஆக்கலையா, அதை ஒயாமல் அதை போட்டு திங்க முடியாது பத்தியா. உங்ககிட்ட கொஞ்சம் கறி இருக்குமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் பத்துக்க. கிழவி நாய்க்கறி ஆக்கி வச்சிருக்கான், தின்னுட்டு சாவு. ஐயா மைனி குழம்பா வேணா? நீங்கள் அப்போ மதியத்தில் இருந்து சாப்பிடலையோ? சாப்பிட்டேன். என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதம்மா, கிடுகிடுன்னு கையெல்லாம் ஆடி போயிடும். மெதுவாக நடந்து இந்த சாந்தி வீடு வரைக்கும் போனேன். அவள் என்னமோ மட்டன் எடுத்து கறியாக்கி வச்சுருந்தேன்னா அந்தாலும் அவகிட்ட தான் ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கிக்கிட்டு வந்து அதை வச்சு சாப்பிட்டேன். போட்டு கறி குழம்பா? ஆமாம், ஆட்டுக்கறி எடுத்து செஞ்சு வச்சுருந்தா, நல்லா இருந்து சாப்பிட்டேன் பத்துக்க. அப்படியா மைனி? சரி. அப்போ ராத்திரிக்கு என்னது? இந்தா அவகிட்ட வாங்கிட்டு வந்த குழம்புல இன்னும் கொஞ்சோளம் இருக்கு. அந்தாலும் இனிமேல் ராத்திரிக்கு இன்னும் கொஞ்சோளம் அரிசி மட்டும் போட்டு சோறை வடித்து சாப்பிட வேண்டியது தான். வேற அந்த குழம்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது பத்தியா. கிளவி சோறு கறிக்குன்னு ஒரு செலவு பண்ண மாட்டேங்குது. வேற 3 அனுப்பிய காசெல்லாம் அந்த கிளவி என்ன பண்ணோம்? சரி லட்சுமி அக்கா, நாங்களோட வீட்டுக்கு போகிறோம். கிளவி அவ்வளோ காசையும் பேங்க்ல போட்டு வட்டி காசு வாங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கேன். வீட்லேயும் கொஞ்சம் வேலை கிடக்குக்கோ. சரி அப்போ நாங்கள் வாரோம். சரி சரசு, பிள்ளைகளோட புக்குகளுக்கு அட்டை கிட்ட போட வேண்டியிருக்கோம்ல, சரி கூப்பிட்டுட்டு போ. ஆமாக்கா, வேற நாளை பள்ளியோடத்துக்கு போகிறதுக்கு அதுகளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து எடுத்து வைக்கணும். சரிக்கா நான் வாரேன். பெரியம்மா, அப்போ நானும் வீட்டுக்கு போயிட்டாரேன். சின்ன பொண்ணு இரு, நானே உன்னை வீட்டில் கொண்டு விட்டுறேன். ஆமாம் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணை பார்த்து அவிய அம்மாக்கிட்ட பேசி விட்டுரு. எவ்வளவு செலவு என்ன ஏதுன்னு அப்புறமா நான் அவியக்கிட்ட சொல்லி வாங்கிக்கிடியே. சரி லட்சு. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன், அப்புறம் பார்ப்போம். சரி பூமாரி. எல்லாம் பெரிய பொண்ணு சொல்லுங்க கிளப்போல்டு. நீ இவ்வளோ கூட தான் உடம்பு குடிக்க போனியோ? ஆமாம். உங்க மாமியார் உன்னைய தேடி உங்க மைனி வீட்டுக்குள்ள போச்சு, உன்னைய திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டு வச்சான் பாரு ஆப்பு பெரிய பொண்ணுக்கு. அட என்ன சொல்றீங்க கிழவி, உண்மையாவா? ஆமாடா, உன் மாமியார் அங்கதான் போச்சு. ஐயே, அது நான் வீட்டில் இல்லைன்னு வேற அவ்வளோ ஒரு டைம் தண்டரை அடிச்சுக்கிட்டு அழையுமே. எல்லாம் பெரிய பொண்ணு அப்படின்னா சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ. உங்க வீட்டுக்காரர் வர நேரம் வேற ஆச்சு. வேற உங்க மாமியார் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டுனா அவரு வேற சண்டை போடுவார் உங்ககிட்ட. அது எப்படிக்கோ சண்டை போடுவாரு? நான் தன்னைக்கு வேலை வாங்கிட்டோம்ல,
நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், எனக்கு 4 பொருள் வாங்கணும், நான் வெளியே கடத்தருக்கு போக தான் செய்வேன்னு நான் அடிச்சு பேசுகிறேன்டாக்கும். ஆ அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. என் மாமியார வீட்டில் குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கு. நான் என்ன அதுக்கு பயமா படியேன்? நான் பாட்டுக்கு எங்க வேணாலும் போவேன் வருவேன். இனிமே நான் வேலைக்கு போறேன்ல, என்னையும் யாரு கேப்பா சொல்லுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து இதா உங்க ஆத்தாளுக்கு ஒரு 10, உனக்கு ஒரு 10, உனக்கு தண்டைச்சோறு போடுற உங்க ஆத்தாக்காரிக்கு ஒரு 10ன்னு வச்சு செஞ்சிடமுண்டேன். ஏலா உமா, அப்படியெல்லாம் பேசப்படாதுல. சும்மா இருங்க லட்சு. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, காலை முறிச்சு போடுவேன்னு என்ன ரூல்ஸ் போடியாவ? இப்ப வேலைக்கு போனோன்னு சொன்னாவில்ல, இப்ப வேலை கிடைச்சிருச்சு. இப்ப மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிடுவாவ? இப்பயும் வெளியே போகக்கூடாதுன்னா வேலைக்கு மட்டும் விடுவாங்களாமோ? ஏன்னா குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். அதுக்காண்டி நீ இப்படிலாம் எதிர்த்து பேசப்படாது. எங்களுக்கும் சம உரிமை வேணும். எங்களை என்ன சமையல் கட்டுக்குள்ள போட்டு அடக்கலான்னு நினைச்சாவளோ? முடியாது. ஆமா, இல்லாட்டினா மட்டும் இவ சோறு பொங்கி போட்டு கிழிச்சிருவா மாமியாளுக்கு. துப்புன நேருக்கு மண்ணள்ளி போட அண்டாளுவ. இவ்வளோலாம் என்னமோ சோறு பொங்கி கிழிக்க அவ்வளோ மாதிரி பேசி அழுவ. லட்சுமி நான் வாரேன். ஆ சரி மைனி. கிளவி என்ன பேசிட்டு போகுது பாத்தீங்களா? சரி விடு உமா. சரி அவ்வளோ வீட்டுக்கு போய் நேர காலத்துல போய் தூங்குங்க. நாளைக்கு நம்ம வேலைக்கு போனோம்னு சொன்னீங்கல்ல, நல்லா டிக்டாப்பா டீச்சர் மாதிரி கிளம்பி போங்க. இந்த மாதிரி பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு தெரியாதீங்க, சரியா? ஐயா லட்சு, நீங்க சொன்னப்புறம் தான் ஞாபகம் வருது பாருங்க. ஒரு ப்ளவுஸ் அந்த 4 முடிட்ட கொடுத்து தச்சு தர கேட்கணும்னு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. பெய் அதுக்கிட்ட எடுத்து கொடுக்க. ராத்திரிக்குள்ள கடன்னு தச்சிச்சுன்னு வைங்க, நாளைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போட்டுக்கிட்டு போயிடலாம். பத்தியலா நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த சுடிதரில் இருக்கோம்மா, ஒரு சட்டையும் சேர முடியுங்க. இப்போ அவசரத்துக்கு கல்யாண வீட்டுகளுக்கு அங்கே இங்கே போகணும்னு வைங்களா, நான் பிரித்து தான் போடியேன். அதனால டீச்சராக பக்காவாக போனோன்னா ஒரு சட்டை தச்சு ஆகணும். அவசரமானாலும் பரவாயில்லன்னு ஒரு சட்டையை தச்சு கொண்டு தர சொல்லணும். சரி என்னமோ பண்ணு, சீக்கிரம் போ. அவங்க மாமியார் தேடிட்டு இருக்க போகுது. அந்த குந்தானிக்கு வேற வேலைன்னு என்னைய காணணும் அப்பதே இருந்துக்கிட்டு என் நாத்தனார்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். அங்கே போனால் இங்கே காணோம், அங்கே உட்கார்ந்துருந்தான்னு சொல்லியாவ அப்படி இப்படின்னு இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு வா, காரில் யாரு அத்தை அப்படியே கொண்டு போய் உன்னையும் வீட்டில் விட்டுட்டு போகிறேன். ஒரு வழியாக கூப்பிட்டுட்டீல, நீங்கள் மட்டும் இப்போ கூப்பிடலன்னா நான் பாட்டுக்கு நடந்து போயிடலான்னு பார்த்தேன் வீட்டுக்கு. சரிலாம் பார்த்து போயிட்டு வாங்க, நாளைக்கு எவ்வளோரையும் பார்ப்போம். ஆ சரி லட்சு. இலவுமா இந்தா, இது உன்னோட பை தான், என் பை காருக்குள்ளே தான் அடக்கு. ஐயா ஆமா, கொண்டா. இங்க பாரு சோனி, இந்த கிளிப் நல்லா இருக்கான்னு பாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்தேன். எப்ப சண்டியா? என்னப்பா சோனி, நீ கிளிப்லாம் எடுத்தியாக்கோ? ஆமா, நான் எதுவுமே இது எடுக்கலையே, பள்ளிக்கூடத்துக்கு தேவையானது மட்டும்தானே எடுத்தேன். நீ என்ன மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கா? எப்ப எனக்கு எப்படியும் தேவை தானே, காலேஜுக்கு போட்டு போனோன்னா எல்லாம் தேவைப்படும்ல. உனக்கு தான் இப்போதைக்கு ரிப்பன் தானே கட்டுவா, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ கிளிப்பு வாங்கியிருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ என்ன என் கூடவா சுற்றிட்டு இருந்தா? பூ மாதிரி சின்ன பொண்ணு கூட தானே சுற்றிட்டு இருந்தா, அப்புறம் என்ன? என் கூட வந்தால் நான் இது வாங்குறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு தேவையானதை எடுத்தா, நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு தேவையானதை எடுத்தேன், அப்புறம் என்ன? இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கும் 2 கிளிப்பு எடுத்து போட்டிருப்பேன்ல. ஆ ஆசைதான். நான் காலேஜுக்கு போகிறதுக்கு எடுத்திருக்கேன். இவங்களுக்கு இதெல்லாம் சும்மா வாங்கி தருவா பேரு. சிப்பா சரியா நாள் தம்பனி. உனக்கு தேவைன்னா பல்ல இழிப்பா, உனக்கு வேண்டான்னா உடனே மூஞ்ச காட்டிடுவா. சரி வேற என்னெல்லாம் வாங்கினா என்கிட்ட சொல்லாம? வேற ஒன்றும் நான் வாங்கல. எடுத்து காட்டு பார்ப்போம். நல்லா பார்த்துக்க, இரு எடுத்து காட்டுறேன். சரி பொறாம பிடிச்சவா. ஐயோ இது சரண்டு வந்து கிஃப்டாச்சே. சோனி பார்த்துருப்பாளோ? சேச்சா பார்த்துருக்க மாட்டா, பார்த்துருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாள. இவ சந்தியா என்னது என்னதை என்கிட்ட மறைக்கா? நான் ஒன்றும் மறைக்கலையே. இல்லை சந்தியா, எனக்கு நல்லா தெரியும் நீ பொய் சொல்கிறா. நீ என்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கா. ஆமாம், மறைக்க வந்த பொண்ணுகிட்ட இருந்து. ஏன் நான் வச்சிருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டணுமோ? என்ன உங்ககிட்ட காட்டணும்னு என்ன சட்டமாக இருக்கு? நான் எனக்கு பிடிச்சதை எடுத்திருக்கேன், அம்மா வாங்கி தந்திருக்கா. என்னமோ நீ செலவு பண்ணி வாங்கி தந்த மாதிரி உங்ககிட்ட காட்ட சொல்கிறா. உங்ககிட்டலாம் ஒன்றும் காட்டணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க பொருள் ஏதாவது நான் கேட்டேன்னா என்னென்ன வாங்கியிருக்கா காட்டுன்னு. அதே போல் நீயும் என்கிட்ட எதுவும் கேட்காத சொல்லிட்டேன். இங்கே பாரு சந்தியா, என்கிட்ட இருந்து என்னமோ நீ மறைக்கா. என்னன்னு மட்டும் சொல்லிடு, அது என்னது? இப்போ மட்டும் நீ சொல்லலன்னு வையா, அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்க, எனக்கு என்ன பயமா? எல்லாம் சோனி இந்தா அம்மா உன்னையே தான் கூப்பிட்றா. போ போய் சொல்லு, எனக்கு என்ன வந்தது? எல்லாம் சோனி இங்க வா, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன். அட இருமா வாரேன். சும்மா நொயின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. மனசுனா நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்க விடாண்டா. நொயின்னு உயிரை வாங்கிடுவா. எப்பாடி நல்ல வேலை சோனி போயிட்டா. ஆமாம், இது அப்படி என்ன கிஃப்டாக இருக்கும்? வீட்டில் போய் வேற திறந்து பாருன்னா
எங்க சோனிக்கு தெரியாம இதை திறந்து பார்க்க என்ன பாடுபட வேண்டியிருக்கப்பா. அவ வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு பார்த்துடணும். ஐ வாட்ச் வாட்ச் அழகா இருக்குது. ஒரு கீ செயினும் இருக்கு, ஒரு ஹார்ட்டு. எதுக்கு இந்த எருமை மாடு இப்படி அனுப்பியிருக்கு? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இன்னைக்கு அவன் gift தந்துட்டு போனான்? நான் தான் அவன் நல்ல ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த gift விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மே பண்ணிடுவாவ. இந்த வாட்சை நம்ம போடவும் முடியாது, போட்டாலும் மாட்டிக்கிடுவேன். போடாமல் ஒளிச்சு வச்சுருந்தாலும் இது என்னதுன்னு என்னைக்காவது பார்த்து அன்னைக்கு மாட்டுவேன். என்ன பண்ணுறது இப்போ? இதை அவங்ககிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம தந்துட்டு போயிட்டானே. இப்போ இதை யார் தந்தான்னு சொல்ல? பேசாட்டி காவியா தந்தான்னு சொல்லிட வேண்டியதுதான். அது வரைக்கும் ஒளிச்சு வச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அவள் தந்தா, அவங்க வீட்டில் இருந்து யாராவது தந்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடணும். குந்தாணி இவ மட்டும் நல்லா சும்மா வெட்டியாக உட்கார்ந்துருப்பா. இவட்ட மட்டும் எந்த வேலையும் சொல்ல மாட்டா அந்த கொம்மி. சோனி வர்றா போல தெரியுதே, அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருவோம். என்னைய பார்த்தா மட்டும் இழிச்ச வாய் மாதிரி தெரியும் போல இருக்கு இந்த வீட்டில் எல்லாருக்கும். இப்போ சந்தியா உடனே அம்மா கூப்பிட்றா. அப்போ என்னைய வா எதுக்கு? கிச்சனில் சாக்கடை அடைச்சிருக்கான், போய் கை விட்டு நோண்டுவியன் போ.